वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 36 सिद्धार्थोपदेशः सिद्धार्थन् सहितोपदेशम् 36 सर्गः 36 सर्गम् सिद्धार्थोपदेशः सिद्धार्थन् सहितोपदेशम् ततः सुमन्त्रमैक्ष्वाकः पीडितोऽत्र प्रतिज्ञया स बाष्पमति निःश्वस्य जगादैनं पुनः पुनः ततः அப்பொழுது இக்ஷ்வாக்கு வம்சத்து மன்னவர் அத்திர இவ்விஷயத்தில் பிரதிஜ்ஞை எனும் காரணத்தினால் பீடிதக கட்டுண்டவராகி சபாஷ்பம் கண்ணீர் ததும்ப புனக புனக விட்டு விட்டு அத்திநிஸ்வசிய பெருமூச்சு விட்டு ஏனம் இந்த சுமந்திரரை பார்த்து ஜகாத பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது இக்ஷ்வாக்கு வம்சத்து மன்னவர் இவ்விஷயத்தில் பிரதிஜ்ஞை எனும் காரணத்தால் கட்டுண்டவராகி கண்ணீர் ததும்ப விட்டு விட்டு பெருமூச்சு விட்டு இந்த சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு திருவாய் மலர்ந்தருளினார். சோதரத்ன சுசம்பூர்ணா சதுர்வித பாலா ச மோஹ ராகவஸ்யானுயாத்ரார்த்தம் க்ஷிப்ரம் பிரதிவிதீயதா. சோத சாரதியே சுமந்திரரே ராகவஸ்ய ஸ்ரீராமனுக்கு அனுயாத்ரார்த்தம் கூட செல்வதற்காக ரத்ன சுசம்பூர்ணா ஏராளமான சிறந்த வஸ்துக்களை உடையதாயும் சதுர்வித பலா 4 வகை படைகள் அடங்கியதுமான சமூகோ ஒரு சைன்யமானது க்ஷிப்ரம் காலதாமதமின்றி பிரதிவிதீயதாம் சேகரிக்கப்படட்டும். சாரதியே சுமந்திரரே ஸ்ரீராமனுக்கு கூட செல்வதற்காக ஏராளமான சிறந்த வஸ்துக்களை உடையதாயும் 4 வகை படைகள் அடங்கியதுமான ஒரு சைன்யமானது காலதாமதமின்றி சேகரிக்கப்படட்டும். ரோபாஜீவாஷ்ச ஷாலின்யோ வணிஜஷ்ச மகாதனாः शोभयन्तु कुमारस्य वाहिनीं सुप्रसारिताः. ஷாலின்யக வீட்டு வேலைகளை செய்ய வல்ல ரோபாஜீவாக பணிவிடை செய்யும் தாசிகளும் சுப்ரசாரிதாக விஸ்தாரமாய் பரப்பியுள்ள மகாதனாக பெரும் வியாபாரத்திற்கு ஏற்ற பொருள்களை உடைய வணிஜக வர்த்தகர்களும் குமாரஸ்ய திருமகனுடைய வாகினீம் சைன்யத்தை சோபயந்து உபகாரார்த்தம் செல்லக்கடவர்கள். வீட்டு வேலைகளை செய்யவல்ல பணிவிடை செய்யும் தாசிகளும் விஸ்தாரமாய் பரப்பியுள்ள பெரும் வியாபாரத்திற்கு ஏற்ற பொருள்களையுடைய வர்த்தகர்களும் திருமகனுடைய சைன்யத்தை உபகாரார்த்தம் செல்லக்கடவர்கள். ये चैनमुपजीवन्ति रमतेयैश्च वीर्यतः तेषां बहुविधं दत्त्वा तानाप्यत्र नियोजय. ये च எவர்கள் ஏனம் இவனை உபஜீவந்தி அடுத்து பிழைக்கின்றார்களோ அவர்களுக்கும் யைஹி ச எவர்களால் வீரியதக பெருமை பாராட்டுவதால் ரமத்தே சந்தோஷமடைகின்றானோ தேஷாமப்பி அவர்களுக்கும் பகுவிதம் பலவகைப்பட்ட தத்வா பரிசளித்து தான் அவர்களை அத்திர அவ்விடத்தில் நியோஜய இருக்கச் செய்யும். எவர்கள் இவனை அடுத்து பிழைக்கின்றார்களோ அவர்களுக்கும் எவர்களால் பெருமை பாராட்டுவதால் சந்தோஷமடைகின்றானோ அவர்களுக்கும் பலவகைப்பட்ட பரிசளித்து அவர்களை அவ்விடத்தில் இருக்கச் செய்யும்.
आयुधानि च मुख्यानि नागराशकटानि च अनुगच्छन्तु काकुत्स्थं व्याधाश्चारण्यगोचराः முக்கியானி முக்கியமான ஆயுதானி ச ஆயுதங்களும் நாகராக நகரத்தார்களும் ஷகட்டானி ச வண்டிகளும் அரண்யகோச்சராக காடுகளை நன்றாக அறிந்த வியாதாக ச வேடர்களும் காகுஸ்தம் ஸ்ரீராமனை அனுகச்சந்து தொடர்ந்து செல்லட்டும். முக்கியமான ஆயுதங்களும் நகரத்தார்களும் வண்டிகளும் காடுகளை நன்றாக அறிந்த வேடர்களும் ஸ்ரீராமனை தொடர்ந்து செல்லட்டும். நிக்னன் மிருகான் குஞ்சராம்ச்ச பிபன்ச்சாரண்யகம் மது நதீஷ விவிதா பஷ்யன் ந ராஜ்யஸ்ய ஸ்மரிஷ்யதி. மிருகான் மிருகங்களையும் குஞ்சராஞ்ச யானைகளையும் நிக்னன் கொன்றும் கொண்டும் ஆரண்யகம் காட்டு மது தேனை பிபஞ்ச குடித்து கொண்டும் விவிதாக பற்பல நதிகளை பஷ்யஞ்ச தரிசித்து கொண்டும் ராஜ்யஸ்ய ராஜ்யத்தினது ஸ்மரிஷ்யதி ந ஞாபகம் கொள்ளாதிருப்பன். மிருகங்களையும் யானைகளையும் கொன்று கொண்டும் காட்டு தேனை குடித்து கொண்டும் பற்பல நதிகளை தரிசித்து கொண்டும் ராஜ்யத்தினது ஞாபகம் கொள்ளாதிருப்பன். தானிய கோஷஸ்ச யக்கஸ்ச தனக்கோஷஸ்ச மாமகः தௌ ராமம் அனுகச்சேதாம் வசந்தம் நிர்ஜனே வனே. மாமகः நமது தானியகோஷः தானியக்களஞ்சியம் யக இதொன்றோ கஷ்டிததுவும் தனகோஷக ச தனசாலையும் தௌ ச அவ்விரண்டும் நிர்ஜனே மனுஷ்ய சஞ்சாரமற்ற வனே காட்டில் வசந்தம் வசிக்கும் ராமம் ஸ்ரீராமனை அனுகச்சேதாம் பின்பற்றி போய்விடட்டும். நமது தானிய களஞ்சியம் இதொன்றோ அதுவும் தனசாலையும் அவ்விரண்டும் மனுஷ்ய சஞ்சாரமற்ற காட்டில் வசிக்கும் ஸ்ரீராமனை பின்பற்றி போய்விடட்டும். யஜன் புண்ணியேஷு தேசேஷு விஸ்ருஜன்ச்சாப்த தக்ஷிணாः ऋषिभिश्च समागम्य प्रवत्स्यते सुखं वने. புண்ணியேஷு புண்ணிய தேசேஷு க்ஷேத்திரங்களில் ரிஷிபிகி ரிஷிகளுடன் சமாகம்ய இருந்து கொண்டு ஆப்த தக்ஷிணாக ஏராளமான தட்சிணைகளை விஸ்ருஜன் கொடுத்து கொண்டு யஜன் யஜ்ஞங்களை செய்து கொண்டு வனேச்ச காட்டிலும் சுக்கம் ச குறையின்றியே பிரவத்ஸ்யதி வாழ்ந்து வரட்டும். புண்ணிய க்ஷேத்திரங்களில் ரிஷிகளுடன் இருந்து கொண்டு ஏராளமான தட்சிணைகளை கொடுத்து கொண்டு யஜ்ஞங்களை செய்து கொண்டு காட்டிலும் குறையின்றியே வாழ்ந்து வரட்டும். பரதஸ்ச மகாபாஹோரயோத்யாம் பாலயிஷ்யதே சர்வகாமை புனः ஸ்ரீமான் ராம சம்சாத்யதமிதி. ராமः புனக ஸ்ரீராமனோ வென்றால் இது இப்படியாய் ஸ்ரீமானாய் சர்வகாமைஹி வேண்டியவைகள் எல்லாவற்றோடும் சம்சாத்தியதாம் விளங்கி வரட்டும். மகாபாகு மகாபாகுவான பரதன் அயோத்தியாம் ச அயோத்தி மாநகரத்தையே பாலயிஷ்யதி பரிபாலனம் செய்து வரட்டும். ஸ்ரீராமனோ வென்றால் இப்படியாய் ஸ்ரீமானாய் வேண்டியவைகள் எல்லாவற்றோடும் விளங்கி வரட்டும். மகாபாகுவான பரதன் அயோத்தி மாநகரத்தையே பரிபாலனம் செய்து வரட்டும். ஏவம் ப்ருவதி காகுஸ்தே கைகேயா பயமாகதம் முக்கம் சாஸ்ய கமச்சோஷம் ஸ்வரச்சாப்பி நிருத்யத. ஏவம் மேற்கண்டவண்ணமாய் காகுஸ்தே தசரத சக்கரவர்த்தியார் ப்ருவத்தி உரை செய்தவளவில் அஸ்யாக இந்த கைகேயாக ச கைகேயி தேவியாருக்கும்
பயம் ஏக்கம் ஆகத்தம் பிடித்துவிட்டது. முக்கம் ச முகமும் சோஷம் வாட்டத்தை அகமத் அடைந்தது. ஸ்வரகாபி தோணியும் நிருத்தியத்த ஒடுங்கிவிட்டது. மேற்கண்ட வண்ணமாய் தசரத சக்கரவர்த்தியார் உரை செய்த வளைவில் இந்த கைகேயி தேவியாருக்கும் ஏக்கம் பிடித்துவிட்டது. முகமும் வாட்டத்தை அடைந்தது. தோணியும் ஒடுங்கிவிட்டது. சாவிவர்ணா சுசந்திரஸ்தா முக்கேன பரிசுஷ்யத ராஜானம் ஏவாபிமுகி கைகேயி வாக்கியமப்ரவீத். அந்த கைகேயி தேவியாரும் சுசந்திரஸ்தா உள்ளமும் உடலும் நடுக்குற்றவளாய், விவர்ணா நிறம் மாறியவளாய், பரிசுஷ்யதா வாட்டமடைந்த, முக்கேன முகத்தோடு, அபிமுக்கே எதிரில் நின்று கொண்டு ராஜானம் சக்கரவர்த்தியாரை பார்த்து வாக்கியம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னாள். அந்த கைகேயி தேவியாரும் உள்ளமும் உடலும் நடுக்குற்றவளாய், நிறம் மாறியவளாய், வாட்டமடைந்த முகத்தோடு எதிரில் நின்று கொண்டு சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னாள். ராஜ்யம் கத ஜனம் சாதோ பீத்தமண்டாம் சுராமிவ நிராஸ்வாத்யதமம் சூன்யம் பரதோ நாபிபத்ஸ்யதி. சாதோ சாதுவே பரதः பரதன் ராஜ்யம் ராஜ்யத்தை, கதஜனம் மனிதரற்றதாய், சூன்யம் வேண்டிய போகங்கள் எல்லாம் நீங்கியதாய், பீத்தமண்டாம் சாரத்தை குடித்துவிட்டு அடியில் கிடக்கும் வஷ்டுவாகிய சுரா மத்தியத்தை இவ போன்றதை, நிராஸ்வாத்யதமம் சாரமொழிந்து பார்க்கவும் வழங்காததாயிருப்பதை, அபிபத்ஸ்யத்தேன ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாதுவே பரதன் ராஜ்யத்தை மனிதரற்றதாய், வேண்டிய போகங்களெல்லாம் நீங்கியதாய், சாரத்தை குடித்துவிட்டு அடியில் கிடக்கும் அஷ்டுவாகிய மத்தியத்தை போன்றதாய், சாரமொழிந்து பார்க்கவும் வழங்காததாயிருப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கைகேயாம் முக்த லஜ்ஜாயாம் வதந்த்யாமதி தாருணம் ராஜா தசரதோ வாக்கியம் வாசாயத லோச்சனாம். முக்த லஜ்ஜாயாம் வெட்கத்தை விட்டுவிட்ட கைகேயாம் கைகேயி தேவியார் அதிதாருணம் காடும் வாக்கியம் சொல்லை வதந்தியாம் சொல்லிய பொழுது தசரதः ராஜா தசரத சக்கரவர்த்தியார் ஆயத்த லோச்சனாம் நீண்டு அகன்ற கண்களோயிற்ற அவளை பார்த்து வாச்ச பின்வரும் பதிலை அருளி செய்தனர். வெட்கத்தை விட்டுவிட்ட கைகேயி தேவியார் கடும் சொல்லை சொல்லிய பொழுது தசரத சக்கரவர்த்தியார் நீண்டு அகன்ற கண்களையுற்ற அவளை பார்த்து பின்வரும் பதிலை அருளி செய்தனர். வாஹந்தம் கிம் துதசி மாம் நியுஜ்ய துரி மாஹிதே அநார்யே கிருத்யமாரப்தம் கிம் ந பூர்வமுபாருதः. அஹிதே சத்ருவாயிருப்பவளே, துரி கஷ்டத்தில் நியுஜ்ய தள்ளிவிட்டு, வாஹந்தம் படும் மாம் என்னை, கிம் ஏன், துதசி இன்னும் வருத்துகின்றனை, அனார்யே உத்தம ஸ்திரீகளின் ஒழுக்கத்தை ஒழித்துவிட்டவளே, ஆரப்தம் தலையிட்டு கொண்ட கிருத்தியம் காரியத்தில் பூர்வம் ஆதியிலேயே கிம் ஏன், உபாருதஹன பிரத்யேகித்து இதையும் கேட்டுக்கொள்ளாது விட்டுவிட்டனை. மா இப்படி பேசாதே, சத்ருவாயிருப்பவளே, கஷ்டத்தில் தள்ளிவிட்டு படும் என்னை ஏன் இன்னும் வருத்துகின்றனே. உத்தம ஸ்திரீகளின் ஒழுக்கத்தை ஒழித்துவிட்டவளே, தலையிட்டு கொண்ட காரியத்தில் ஆதியிலேயே ஏன் பிரத்யேகித்து இதையும் கேட்டுக்கொள்ளாது விட்டுவிட்டனை. இப்படி பேசாதே. தஸ்யைதத் क्रोध संयुक्तम् उक्तं श्रुत्वा वरांगना
कैकेयी द्वे गुणं क्रुद्धा राजानम् இதமப்ரவீத். தஸ்ய அவரது குரோத சம்யுக்தம் கோபத்தால் விளைந்த ஏத்த உக்தம் வாக்கை ஸ்ருத்வா கேட்டு வராங்கனா ஸ்ரீரத்னமாகும் கைகேயி தேவியார் த்விகுணம் இருமடங்கு குருத்தா கோபம் கொண்டவளாகி ராஜானம் சக்கரவர்த்தியாரை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் மொழிந்தாள். அவரது கோபத்தால் விளைந்த இந்த வாக்கை கேட்டு ஸ்ரீரத்னமாகும் கைகேயி தேவியார் இருமடங்கு கோபம் கொண்டவளாகி சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தாள். தவைவ வம்சே சகரோ ஜேஷ்டம் புத்திரமுபாருதத் அசமஞ்ச இதி க்யாத்தம் தாயம் கந்துமர்ஹதி. தவ தேவரீரது வம்சே ஏவ வம்சத்திலேயே சகரர் என்பவர் அசமஞ்சன் இதி என்று கியாத்தம் பெயர் போன்ற ஜேஷ்டம் மூத்த புத்திரம் குமாரனை உபாருதத் காட்டிற்கு ஓட்டி விட்டிருக்கின்றார். ததா வண்ணமே அயம் இவன் கந்தும் செல்ல அருகதி வேண்டியது. தேவரீரது வம்சத்திலேயே சகரர் என்பவர் அசமஞ்சன் என்று பெயர் பூண்ட மூத்த குமாரனை காட்டிற்கு ஓட்டி விட்டிருக்கின்றார். அவ்வண்ணமே இவன் செல்ல வேண்டியது. ஏவ முக்தோ திகித் ஏவ ராஜா தசரதோ ப்ரவீத் व्रीडितश्च जनः सर्वः सा च तं नावबुध्यते. ஏவம் இவ்வண்ணம் உக்தக பேசியதற்கு திருச்செவி சாற்றி அருளிய தசரத ராஜா சக்கரவர்த்தியார் திக் சீச்சி இதி ஏவ என்ற ஒரு சொல்லை மட்டும் அப்ரவீத் சொன்னார். ஜனசமூகம் சர்வஹ எல்லாமும் விரீடிதக இப்படியும் உண்டோ என கலவரப்பட்டது. சாச்ச அவள் மட்டும் தம் அதை அவபுத்தியத்தேன சிந்தையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வண்ணம் பேசியதற்கு திருச்செவி சாற்றி அருளிய தசரத சக்கரவர்த்தியார் சீச்சி என்ற ஒரு சொல்லை மட்டும் சொன்னார். ஜனசமூகம் எல்லாமும் இப்படியும் உண்டோ என கலவரப்பட்டது. அவள் மட்டும் அதை சிந்தையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. தத்ர விருத்தோ மகாமாத்ரக சித்தார்த்தோ நாமதः शुचिर्बहुमतो राज्ञः கைகேயீமிதமப்ரவீத். தத்ர அச்சமயத்தில் விருத்தக வயது முதிர்ந்தவரும் மகாமாத்ரக மந்திரிமார்களில் சிறந்தவரும் சுச்சிகி புண்ணியாத்மாவும் ராஜ்ஞக சக்கரவர்த்தியாருக்கு பகுமதா மிகவும் பிரியமானவருமான சித்தார்த்தர் நாம என்று நாமதக பெயருள்ளவர் கைகேயி தேவியாரை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் பேசினார். அச்சமயத்தில் வயது முதிர்ந்தவரும் மந்திரிமார்களில் சிறந்தவரும் புண்ணியாத்மாவும் சக்கரவர்த்தியாருக்கு மிகவும் பிரியமானவருமான சித்தார்த்தர் என்று பெயருள்ளவர் கைகேயி தேவியாரை பார்த்து பின்வருமாறு பேசினார். அசமஞ்சோ கிரஹீத்வா क्रीडत पथि धारकान् सरैवा प्रक्षिपन्नप्सु रमतेन दुर्मतिः. துர்மதிக்கு கெட்ட புத்தியுடைய அசமஞ்சகத்து அசமஞ்சனோவென்றால் பதி வழியில் கிரீடத்தக விளையாடிக் கொண்டிருக்கும் தாரகான் குழந்தைகளை குருஹித்வா எடுத்து சரைவாக சரையு நதியின் அப்சு ஜலத்தில் பிரக்ஷிப்பன் போட்டுக்கொண்டு தேன அதனால் ரமத்தை நகைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தனன். கெட்ட புத்தியுடைய அசமஞ்சனோவென்றால் வழியில் விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை எடுத்து சரையு நதியின் ஜலத்தில் போட்டுக்கொண்டு அதனால் நகைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தனன்.
तं दृष्ट्वा नागरा सर्वे क्रुद्धा राजानमब्रुवन् असमञ्जं वृणीष्वैकम् अस्मान् वा राष्ट्रवर्धन தம் அதை திருஷ்டுவா கண்டு குருத்தாக கோபம் கண்ட நாகராக நகரத்தவர்கள் சர்வே எல்லோரும் ராஜானம் மன்னரிடம் சென்று அப்ருவன் பின்வருமாறு முறையிட்டு கொண்டனர். ராஷ்டிரவர்தன் ராஜ்யத்தை செழித்து ஓங்கும் வண்ணமாய் வளரச் செய்யும் மன்னரே, அசமஞ்சன் ஏக்கம் ஒருவனையாவது, அஸ்மான் வா எங்களையாவது புரணேஸ்வர தேவரீர் ஊரில் இருக்க அருள் புரிய வேண்டும். அதை கண்டு கோபம் கொண்ட நகரத்தவர்கள் எல்லோரும் மன்னரிடம் சென்று பின்வருமாறு முறையிட்டு கொண்டனர். ராஜ்யத்தை செழித்து ஓங்கும் வண்ணமாய் வளரச் செய்யும் மன்னரே, அசமஞ்சன் ஒருவனையாவது எங்களையாவது தேவரீர் ஊரில் இருக்க அருள் புரிய வேண்டும். தானுவாச்ச ததோ ராஜா கின்னிமித்தம் இதம் பயம் தாஷ்சாபி ராஜ்ஞா சம்பிரஷ்டா வாக்கியம் பிரக்ருதயோ ப்ருவன். ததற்கு ராஜா மன்னர் தான் அவர்களை பார்த்து உவாச்ச பின்வருமாறு வினவினார். இதம் இந்த பயத்திற்கு கிம் நிமித்தம் என்ன காரணம்? ராஜ்ஞாச்ச மன்னராலேயே சம்பிருஷ்டாக இப்படி வினாவப்பட்ட தாகாந்த பிரகிருதையாபி ஜனங்களும் வாக்கியம் பின்வரும் பதிலை அப்ருவன் சொன்னார்கள். அதற்கு மன்னர் அவர்களை பார்த்து பின்வருமாறு வினாவினார். இந்த பயத்திற்கு என்ன காரணம்? மன்னராலேயே இப்படி வினாவப்பட்ட அந்த ஜனங்களும் பின்வரும் பதிலை சொன்னார்கள். क्रीडतस्त्वेष न पुत्रान् बालानोद्भ्रान्त चेतसः सरैवान् पातयन् मौर्क्यात् अत्तुलां प्रीतिमश्नुते. ஏஷக இவன் நக எங்களது கிரீடத்தக விளையாடிக் கொண்டிருக்கும், உத்பிராந்த சேத்தசக பயந்து கிடக்கும், பாலான் சிறிய, புத்திரான் குழந்தைகளை, சரைவான் சரையு நதியில் பாத்தையன் போட்டுவிட்டு, மௌர்க்கியாத்து மடமையாலேயே, அதுலாம் அதிக பிரீத்தி மகிழ்ச்சியை அஷ்ணுத்தை அடைகிறான். இவன் எங்களது விளையாடிக் கொண்டிருக்கும் பயந்து கிடக்கும் சிறிய குழந்தைகளை சரையோ நதியில் போட்டுவிட்டு மடமையாலேயே அதிக மகிழ்ச்சியை அடைகிறான். சத்தாசாம் வச்சனம் ஸ்ருத்வா பிரக்ருதீனாம் நராதிபஹ தம் தஸ்ய ஜாஹிதம் புத்ரம் தாசாம் பிரிய சிகீர்ஷய. தாசாமந்த பிரகிருதி நாம் ஜனங்களுடைய வச்சனம் விண்ணப்பத்தை ஸ்ருத்வா கேட்டு சக அந்த நராதிபக மன்னர் தாசாம் அவர்களுக்கு பிரிய சிகீர்ஷையா நன்மை செய்ய வேண்டும் எனும் ஒரு காரணத்தால் அஹிதம் துரோகியான தம் அந்த புத்திரம் குமாரனை தத்யாஜ பின்வருமாறு தள்ளி வைத்தனர். அந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த மன்னர் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எனும் ஒரு காரணத்தால் துரோகியான அந்த குமாரனை பின்வருமாறு தள்ளி வைத்தனர். தம் யானம் சீக்கிரமாரோப்பிய சபாரியம் சப்பரிச்சதம் யாவஜ்ஜீவம் விவாஸ்யோயம் இதி ஸ்வானன்வஷாத் பிதா தந்தையார்த்தம் அவனை சீக்கிரம் தட்சணமே சபாரியம் மனைவியுடன் கூடினவனாயும் சப்பரிச்சதம் அவனுக்கு வேண்டிய சாமக்கிரிகளோடு கூடினவனாயும் யானம் ஒரு வாகனத்தில் ஆரோப்பியை ஏற்றி இருக்க செய்து ஸ்வான் தனது பரிஜனங்களை பார்த்து இதி பின்வருமாறு அன்வஷாத் ஆக்ஞாபித்து அருளினார். அயம் இவன் யாவஜ்ஜீவம் உயிர் உள்ளவரையில் விவாசியக காட்டில் வசிக்க வேண்டியவன். தந்தையார் அவனை தட்சணமே மனைவியுடன் கூடினவனாயும் அவனுக்கு வேண்டிய சாமக்கிரிகளோடு கூடினவனாயும்
ஒரு வாகனத்தில் ஏற்றியிருக்கச் செய்து தனது பரிஜனங்களை பார்த்து பின்வருமாறு ஆக்ஞாபித்து அருளினார். இவன் உயிருள்ள வரையில் காட்டில் வசிக்க வேண்டியவன். சஃபால பிட்டகம் க்ருஹ்ய கிரிதுர்காண்ய லோகயேத் திஷ சர்வாஸ்த்வனுச்சரன் ச யதா பாப கர்மக்ருத். யதா இப்படியாய் பாப கர்மக்ருத் பாப தொழில் செய்த சகவன் சஃபால பிட்டகம் களை வெட்டியோடு கூடிய ஓர் கூடையை கிருஹ்ய எடுத்துக்கொண்டு சர்வாகா எல்லா திசக திக்குகளிலும் அனுச்சரன் சென்று கிரிதுர்காணி தூ மலைகளிலும் காடுகளிலும் அலோகய திரிந்தனன். இப்படியாய் பாப்பத் தொழில் செய்த அவன் களை வெட்டியோடு கூடிய ஓர் கூடையை எடுத்துக்கொண்டு எல்லா திக்குகளிலும் சென்று மலைகளிலும் காடுகளிலும் திரிந்தனன். இத்யேன மத்யே ஜத்ராஜா சகரோ வை சுதார்மிகः ராமः கிமக்கரோத் பாபம் ஏனைவ முப்பருத்யதே. சதார்மிகः மகாதர்மிஷ்டராகிய சகர ராஜா மன்னர் இது இப்படியாய் ஏனம் இவனை அத்தியஜ துறந்தனர். ஏன இக்காரணத்தால் ஏவம் இப்படி உப்பரோத்தியத்தை காட்டில் வைக்கப்பட்டான். ராமகா ஸ்ரீராமர் கிம் என்ன பாப்பம்பை அடாத காரியத்தை அக்கரோத் செய்திருக்கின்றார். மகா தர்மிஷ்டராகிய சகர மன்னர் இப்படியாய் இவனை துறந்தனர். இக்காரணத்தால் இப்படி காட்டில் வைக்கப்பட்டான். ஸ்ரீராமர் என்ன அடாத காரியத்தை செய்திருக்கின்றார். நஹி கஞ்சன பஷ்யாமோ ராகவஸ்ய குணம் பயம் துர்லபோ யஸ்ய நிரயः சசாங்கஸ்யேவ கல்மஷம். ராகவஸ்ய ஸ்ரீராமருக்கு அகுணம் தீகுணம் கஞ்சன ஏதேனும் ஒன்றையாவது வயம் நாங்கள் பஷ்யாமக கண்டிலோம். சசாங்கஸ்ய த்வித்தீயாதி சந்திரனுக்கு கல்மஷம் கல்மஷமானது இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே. அஸ்யஹி இவருக்கும் நிறையக நரகத்திற்கு உரிமை விளைவிக்கும் பாப்பம் என்பது துர்லபகாகி அணுகவே அணுகாதே. ஸ்ரீராமருக்கு தீகுணம் ஏதேனும் ஒன்றையாவது நாங்கள் கண்டிலோம். த்வித்தீயாதி சந்திரனுக்கு கல்மஷமானது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே. இவருக்கும் நரகத்திற்கு உரிமை விளைவிக்கும் பாப்பம் என்பது அணுகவே அணுகாதே. அத்தவா தேவி தோஷம் துவம் கஞ்சேத் பஷ்யத்சி ராகவே தமத்ய ப்ரூஹி தத்வேன ததோ ராமோ விவாஸ்யதாம். தேவி தேவியாரே அத்தவா இப்படி இல்லை என்றால் ராகவே ஸ்ரீராமரிடத்தில் துவம் தேவரீர் கஞ்சித் ஏதேனும் ஒரு தோஷம் குற்றத்தை பஷ்யசி அறிந்திருக்கின்றீர். ததஹ என்கிறதாயிருந்தால் தம் அதை தத்வேன எதையும் மறைக்காமல் புரோஹி தேவரீர் வெளியிடும். அத்ய இப்பொழுது ராமக ஸ்ரீராமன் விவாசியதாம் வனத்திற்கு அனுப்பிவிடப்படட்டும். தேவியாரே இப்படி இல்லை என்றால் ஸ்ரீராமரிடத்தில் தேவரீர் ஏதேனும் ஒரு குற்றத்தை அறிந்திருக்கின்றீர் என்கிறதாயிருந்தால் அதை எதையும் மறைக்காமல் தேவரீர் வெளியிடும். இப்பொழுது ஸ்ரீராமன் வனத்திற்கு அனுப்பிவிடப்படட்டும். அதுஷ்டஸ்ய ஹி சந்த்யாகः சத்பதே நிரத்தஸ்ய ச அப்ராப்தஸ்ய விவாசோயம் வனேஷு சோயசஸ்வினः நிர்தயேதபி சக்ரஸ்ய த்யுதிம் தர்ம நிரோதனாத். அதுஷ்டஸ்ய ஒரு தோஷத்தையும் செய்யாதவனாகி அதனால் அப்பிராப்தஸ்ய எவ்வித தண்டனைக்கும் ஆளாகாதவனாய்
சுயஸ்வினக மகா யசஸ் பெற்று விளங்குபவனாய் சத்பதே நன்னெறியில் நிரதஸ்ய ச எப்பவும் ஒழுகுபவனுக்கு வனேஷு காடுகளில் ஐயம் இப்படி சந்தியாக தள்ளி வைக்கப்பட்டு விவாசக வாசம் என்பது தர்ம நிரோதனாத் தர்ம விதிகளுக்கு விரோதமாயிருக்கின்றமையால் சக்கரஸ்யபி தேவேந்திரனுக்கும் கூட தியுத்திம் தேஜஸை நிர்தகி தகித்துவிடும். ஒரு தோஷத்தையும் செய்யாதவனாய் அதனால் எவ்வித தண்டனைக்கும் ஆளாகாதவனாய் மகாயசஸ் பெற்று விளங்குபவனாய் நன்னெறியில் எப்பவும் ஒழுகுபவனுக்கு காடுகளில் இப்படி தள்ளி வைக்கப்பட்டு வாசம் என்பது தர்ம விதிகளுக்கு விரோதமாயிருக்கின்றமையால் தேவேந்திரனுக்கும் கூட தேஜஸை தகித்துவிடும். ததலம் தேவி ராமஸ்ய ஸ்ரீய விஹதயத்வய லோகதோபி தே ரக்ஷ்யः பரிவாத சுபானனே. சுபானனே, நல்லதையே சொல்லும் திருவாய் படைக்க பெற்ற தேவி தேவியாரே தானவழியால் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய துவயா தேவரீரால் விகதையா தடைப்பட்ட ஸ்ரீயா திரு அபிஷேகத்தால் தே அப்பி தேவரீருக்கும் லோகத்தகா உலகத்தாரிடமிருந்து பரிவாதகா நிந்தை அலம் எள்ளளவும் ரக்ஷ்யஹா ஹி உண்டாகல் ஆகாது. நல்லதையே சொல்லும் திருவாய் படைக்க பெற்ற தேவியாரே ஆனபடியால் ஸ்ரீராமருடைய தேவரீரால் தடைப்பட்ட திரு அபிஷேகத்தால் தேவரீருக்கும் உலகத்தாரிடமிருந்து நிந்தை எள்ளளவும் உண்டாகல் ஆகாது. ஸ்ருத்வா து சித்தார்த்தவச்சோ ராஜா ஸ்ராந்ததரஸ்வனः शोकोपहतया वाचा கைகேயீமிதமப்ரவீத். சித்தார்த்தவச்சக சித்தார்த்தரின் திருவாக்குக்கு ஸ்ருத்வா திருச்செவி சாற்றி அருளிய ராஜா சக்கரவர்த்தியர் ஸ்ராந்த தரஸ்வனக அதி ஆயாசத்தால் துணி குன்றியவராகி கைகேயி தேவியாரை பார்த்து சோகோபஹதயா சோகத்தால் மனவேதனையை நன்கு விளங்க காட்டுகின்ற வாச்சா சொற்கொண்டு தோ இவ்விஷயத்தில் இதம் பின்வருமாறு அப்ரவீத் மொழிந்தனர். சித்தார்த்தரின் திருவாக்குக்கு திருச்செவி சாற்றி அருளிய சக்கரவர்த்தியார் அத்தியாயாசத்தால் துணி குன்றியவராகி கைகேயி தேவியாரை பார்த்து சோகத்தால் மனவேதனையை நன்கு விளங்க காட்டுகின்ற சொற்கொண்டு இவ்விஷயத்தில் பின்வருமாறு மொழிந்தனர். ஏதத்வச்சோ நிச்சசி பாபவ்ருத்தே हितं न जानासि ममात्मनो वा आस्थाय मार्गं कृपणं कुचेष्टा चेष्टा हि ते साधोपतादपेत. பாபவருத்தே பாப தொழிலுக்கு துணிந்து விட்டவளே, கிருபணம் ஒரு காரியத்தால் விளையும் தீங்கை அறியாதிருக்கும் மார்க்கம் ஆஸ்தாய மார்க்கத்தை பற்றி குச்சேஷ்டா துஷ்ட செய்கையை புரியும் நீ ஏத்தத் இந்த வச்சக ஹிதமான போதனையை இச்சசின ஏற்றுக்கொள்ளாதிருக்கின்றனே. மம என்னுடையவும் ஆத்மனக வா உன்னுடையவும் ஹிதம் என்னதென்பதை ஜானாசின நீ கண்டுகொள்ளாதிருக்கின்றனே. தே உனது சேஷ்டா தற்கால நடவடிக்கை சாதுபத்தாத் நல்லோர்கள் ஒழுகும் மார்க்கத்திலிருந்து அப்பேதாகி எங்கேயோ ஒதுங்கி கிடக்கின்றதே. பாப்ப தொழிலுக்கு துணிந்து விட்டவளே, ஒரு காரியத்தால் விளையும் தீங்கை அறியாதிருக்கும் மார்க்கத்தை பற்றி துஷ்ட செய்கையை புரியும் நீ இந்த ஹிதமான போதனையை ஏற்றுக்கொள்ளாது இருக்கின்றனே. என்னுடையவும் உன்னுடையவும் ஹிதம் என்ன என்பதை நீ கண்டுகொள்ளாது இருக்கின்றனே. உனது தற்கால நடவடிக்கை நல்லோர்கள் ஒழுகும் மார்க்கத்திலிருந்து எங்கேயோ ஒதுங்கி கிடக்கின்றதே. அனுவ்ரஜிஷ்யாம்யஹமத்ய ராமம் ராஜ்யம் பரித்யஜ்ய சுகம் தனம் ச
सहैव राज्ञा भरतेन च त्वं यथा सुखं भुङ्क्ष्व चिराय राज्यम् अद्य இப்பொழுதே அகம் நான் ராஜ்யம் ராஜ்யத்தையும் சுகம் போகத்தையும் தனம் ச பொருளையும் பரித்யஜ்ய துறந்துவிட்டு ராமம் ஸ்ரீராமனை அனுவ்ரஜிஷ்யாமி பின்பற்றி புறப்பட்டு போய்விடுகின்றேன். துவம் ச நீ மட்டும் ராஜ்ஞா மன்னனாகிய பரதேன பரதனுடன் சக கூட இருந்து கொண்டு ராஜ்யம் ராஜ்யத்தை சிராய வெகுகாலம் யதா சுகம் ஏவ உன் மனோபீஷ்டத்தின்படியே புங்ஷ்வ ஆண்டு வருவாயாக. இப்பொழுதே நான் ராஜ்யத்தையும் போகத்தையும் பொருளையும் துறந்துவிட்டு ஸ்ரீராமனை பின்பற்றி புறப்பட்டு போய்விடுகின்றேன். நீ மட்டும் மன்னனாகிய பரதனுடன் கூட இருந்து கொண்டு ராஜ்யத்தை வெகுகாலம் உன் மனோபீஷ்டத்தின்படியே ஆண்டு வருவாயாக. इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीक्ये आदिकाव्ये अयोध्याकाण्डे 36 सर्गः।